புரதச்சத்து நிறைந்த கம்பு உருண்டை செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: நாட்டு கம்பு, நாட்டு பனைவெல்லம் தலா அரை கிலோ, வறுத்த வேர்க்கடலை 50 கிராம். இந்த கம்பு உருண்டை எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை விளக்கத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கம்பை நல்லா இடிச்சுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை சிறு சிறு துண்டுகளாக உடைச்சிடுங்க. வெல்லத்தோட தண்ணீர் சேர்த்து கம்பி பதத்தில் பாகு காய்ச்சிக்கோங்க. கம்பு மாவையும் உடைத்த வேர்க்கடலையும் ஒன்றாக கலந்து வெல்லப்பாகனை சேர்த்து விருப்பம் இருந்தால் ஏலப்பொடி சேர்த்துக்கலாம். நெய் கூட கொஞ்சம் உருக்கி 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நெய் பிடிச்சவங்க, அப்படி இல்லைன்னா இதை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஒரு முக்கிய குறிப்பு, இந்த வெல்லப்பாகை கம்பு மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. ஏன்னா வெல்லப்பாகோட சூடு குறைஞ்சா உருண்டை பிடிக்கவே வராது. அதே மாதிரி இந்த வெல்லப்பாகை அடுப்பில் லேசாக சூடு செஞ்சு கொண்டே சின்ன சின்னதாக சேர்த்து உருண்டையாக பிடிக்கணும். இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்ன பலன் அப்படின்னா, புரதச்சத்து நிறைந்த பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளதுனால பார்வை திறன் மேம்படும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, உடல் சூட்டை தணிக்கும், சருமத்தை பொலிவாக்குங்க.